வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இன்றைக்கி நிஃப்டியோட ஓப்பன், அதாவது என்னென்னா நிஃப்டி அப்படியே ஸ்பாட்டோட ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24,450 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன். உங்களுக்கு நான் இதை சார்ட்டில் காட்டுறேன், ஸ்பாட்டோட சார்ட்டில். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும். நிஃப்டியுடைய ஸ்பாட் சார்ட் இது. இந்த லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கரண்ட்டு, அதாவது இன்னையோடைக்கு ஓப்பன் லைனு. இது வந்து ப்ரீவியஸ் டேனுடைய க்ளோசிங். நிஃப்டி ஸ்பாட் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரீவியஸ் டே க்ளோசிங்க்கு மேலே, ஹைக்கும் மேலே, ஓகேவா. இதில் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட் கேண்டிலே வந்து நமக்கு வந்து என்னென்னா ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை, ரிஜெக்ஷன் ஆகுது. நம்ம இதனுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் இதிலே சொல்லியிருப்போம். ஒரு ப்ரைஸ் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், ஓப்பன் ஆகி அந்த இடத்துல ப்ரைஸ் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ஷன் ஆகுதா பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் வந்து ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகுது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ப்ரைஸ் அக்செப்ட் ஆகலை, மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது. ஃபஸ்ட்டு இது ஒரு நமக்கான ஒரு இது. ஓப்பனுக்கு மேலே இல்லை, ஸ்பாட்டுமே ஓப்பனுக்கு மேலே இல்லை, ஹை, அதாவது என்னென்னா ஹைக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலேயும் மார்க்கெட் வரல. 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கும்போது கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் போய் மார்க்கெட் வந்து திருப்பி ரிஜெக்ஷன் ஆகுது. இது ப்ரீவியஸ் க்ளோசிங் லைன். இந்த லைன்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. நம்ம மார்க்கெட் வந்து 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம பார்க்க சொல்லியிருக்கோம். அப்போ 1/4 மணி நேரம் கழித்து நமக்கு வந்து பார்க்கும்போது ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்குது. ஸோ இந்த எல்லாமே ஒரு நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, கால் வந்து கண்டிப்பாக வந்து கீழே, ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கும் கம்பல்சரி, கண்டிப்பாக. ஏன்னா ஸ்பாட் இப்படி இருக்கும்போது இருந்தாலும் நம்ம லைவாக செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு மேலே இருக்கும். ஸோ இதை நமக்கு பார்க்கலாம். 24,450 24,450 காலுடைய ப்ரீமியம் சார்ட் இது வந்து. ஸோ அந்த கால் ப்ரீமியம் சார்ட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அது வந்து நம்ம அங்கே பேசணும், அதாவது ஸ்பாட்டை பார்த்துட்டு சொன்னோம் இல்லையா. மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே, ஓகேவா. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங், சரி மன்னிக்கணும், இது ஓப்பன், இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் கேண்டிலே நமக்கு வந்து இதாகிடுது. 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம மார்க்கெட் பார்ப்போம் இல்லையா. 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோசிங் கீழே. கால் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ நம்ம புட்டை பார்க்குறோம். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மார்னிங் ஓப்பன் கேண்டில், ஒரு நல்ல ஒரு லாங் கேண்டில். இது வந்து ஓப்பன் லைனு, இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். இது வந்து இதுதான் இப்போ ஓப்பன் லைனு, மன்னிக்கணும், இது ஓப்பன் லைனு. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங். இது வந்து ஆப்பரண்ட், அதாவது கால் ப்ரீமியத்தினுடைய ஓப்பன் ப்ரைஸ் 85 ரூபா. ஸோ அந்த 3 லைனுக்கும் மேலே புட் ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து 1/4 மணி நேரம் கழித்து தான் மார்க்கெட்டை வந்து நம்ம பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 9:30 மணி அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வாட்ச் பண்ணுவோம். 9:30 மணிக்கு நமக்கு வந்து வாட்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்ஸ் என்னென்னா, ஓப்பனுக்கு மேலே இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோசிங்க்கு மேலே இருக்குது, கால் ப்ரீமியம் அந்த ஓப்பனுக்கு மேலே இருக்குது. அப்போ எப்போ மார்க்கெட் வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து இந்த கால் ப்ரீமியம் இருக்குது இல்லையா, இந்த ப்ரீமியம் லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் நமக்கு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுக்கும். அப்போ என்ட்ரி ஆகலாம் நம்ம கண்டிப்பாக. இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறனால என்ன பண்ணலான்னா ஆவரேஜாக இதோட 50%, அதாவது சும்மா ஒரு இந்த கேண்டிலோட ஹையும் லோவையும் நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு 50% ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இந்த இடத்துல இந்த ப்ரைஸில் நம்ம என்ட்ரி ஆகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரைஸோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 92 ரூபா அப்படின்னு வருது. நம்ம வந்து ஒரு 90 ரூபா அப்படிங்கிற லெவல் நம்ம வந்து
மேக்ஸிமம் மினிமம் ஒரு ரூ. 90 அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து ஒரு ஆர்டரை போட்டுட்டு இந்த ரூ. 72 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே நம்ம வந்து மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும். அப்படியே வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். நான் இன்றைக்கி அப்படி தான் என்ட்ரி எடுத்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலுடைய 50%க்கு லெவலில், ஏன்னா இது ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் அப்படிங்கிறனால உடனே மார்க்கெட் கண்டினியூவாக மேலே மார்க்கெட் போகாது. அது என்றைக்காவது ஒரு நாள் தான் மார்க்கெட் மேலே போகும். மேக்ஸிமம் என்ன ஆகுதுன்னா ஒரு கன்சல்டேஷன், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வரும். ஸோ இந்த 50% வந்து நம்ம வந்து ஆவரேஜாக நம்ம அந்த இடத்த வச்சு அதில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிக்கலாம். அப்படி நம்ம 50% என்ட்ரி ஆனாலும் இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரூ. 90 லெவலில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு கீழே இந்த ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட் கேண்டிலுடைய லோ இருக்குது இல்லையா, இந்த லோவுக்கு கீழே மார்க்கெட் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து நான் பிளான் பண்ணேன். மார்க்கெட் கீழே வரல. அடுத்து அகைன் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டில் ஆர்டர் ஆகி இந்த கேண்டில் எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ ரூ. 90 நம்ம என்ட்ரி ஆகிட்டு மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ஹையாக போகணுது வந்து ரூ. 123. நான் வந்து ஒரு ரூ. 120 அந்த ரேஞ்சில், நான் ரூ. 118 அந்த ரேஞ்சில் நான் எக்ஸிட் ஆனேன். இது வந்து மார்க்கெட் வந்து கண்டினியூவாக மேலே போயிருக்க, ஏன் நம்ம வந்து இடத்துல எக்ஸிட் ஆனோம் அப்படின்னு சொல்லி நினச்சோன்னா, கண்டிப்பாக வந்து என்றைக்கும் நம்ம வந்து இதே மாதிரி மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் ஆகும், புட் ஆப்ஷன் கண்டினியூவாக மேலே ஏறும் அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது. நமக்கு வந்து ஓப்பனில் மார்னிங்கில் வந்து ஒரு என்ட்ரி கிடச்சி ஓப்பன் வச்சு நம்ம என்ட்ரி ஆன உடனே அதில் ஒரு 10-20 பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துகிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் எப்போவுமே நம்ம சேஃபாக இருக்க முடியும், சேஃபாக ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கான ஓப்பன், அதாவது ஆப்ஷன் ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்மளோட ட்ரேட் எடுக்கக்கூடிய செட்டப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். மார்க்கெட் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ் செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.